ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேமல் ஸ்டிச். இது வந்து ஒரு சைடு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரிப்பு மாதிரி ஒரு சைடு இருக்கும், பேக் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஹாஃப் டபுள் குர்ஷி தெரிஞ்சாலே போதும். இந்த ஸ்டிச்சு போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹாஃப் டபுள் குர்ஷி போடுறது வந்து இதில் நீடில் வந்து நூல் எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் இதில் விடணும். விட்டு வெளியில் எடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து 3 லூப் இருக்கும். இந்த 3ஐயும் சிங்கிள் ஆக்கணும், அவ்வளோதான். மறுபடியும் இதில் நூல் எடுத்துகிட்டு அடுத்த செயின் இல்லை விட்டு வெளியில் கொண்டு வந்து 3 லூப்பை ஒரு சிங்கிள் லூப் ஆக்கணும், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த எண்டு வரைக்கும் போட்டுக்கணும். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம போடணும். இப்போ நம்ம வந்து ஹாஃப் டபுள் குர்ஷி போட்டுட்டோம். இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு நம்ம வந்து எப்போதும் எப்படி போடுவோம்னா இந்த கேப்பில் தான் எல்லாத்துலேயும் விடுவோம். இதில் வந்து அப்படி நம்ம விட போகிறதில்ல. நூல் எடுத்துட்டு இப்போ வந்து இந்த இந்த இடத்துல எடுக்கணும். இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த செயின் மேலே ஒரு செயின் கீழே ஒரு, இப்போ செயின் மாதிரி நமக்கு இதில் தெரியுதுல, இந்த மேலே இருக்கிறதுல இல்லாமல் கீழே உள்ளதில் விடணும். இங்கே விட்டு இப்போ வெளியில் எடுத்துகிட்டு 3 லூப்பை சிங்கிள் ஆக்கணும். இப்போ அடுத்தது இங்கே கீழே கொண்டு வரணும். அடுத்ததில் வந்து இப்படி கொண்டு வந்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து இந்த கேப்பில் தான் விடுவோம். இப்போ இங்கே என்ன பண்ணணுன்னாக்கா இந்த கீழே இருக்கிறது, இந்த வரிசெல்லாம் கீழே இருக்கிறதில் விட்டு கீழேருந்து நீடில் இப்படி விட்டு மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்து நூலை வாங்கி இப்போ 3 லூப்பை சிங்கிள் ஆக்கணும். இதே மாதிரி தான் அடுத்தது இந்த செயினில் இப்படி கீழேந்து விடணும். இந்த செயினில் வரிசலாக இருக்கிற செயினில் மேலே உள்ள இந்த ரோவை விட்டுட்டு கீழே ஒரு ரோ இருக்கு இல்லையா, இந்த இதுலேருந்து எடுக்கணும் இப்படி. இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே ஒரு லைன் தெரியும். இப்போ வருது, இங்கே ஒரு ரோ வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த இதில் உள்ளது மாதிரி இப்போ வருதுல, இங்கே ஒரு செயின் மாதிரி நமக்கு இப்போ செயின் ஸ்டிச் போடுறப்ப நமக்கு வரும்ல, அதே மாதிரி இங்கே தெரியுது இல்லையா. இதே போல் தான் நமக்கு இந்த இடத்துல தெரியும். நூல் எடுத்துட்டு கீழேந்து விட்டு மூணு லூப்பை சிங்கிள் ஆக்கிட்டு அடுத்தது இந்த இதில் இதே மாதிரி தான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லாக. இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டில் வந்து நம்ம வழக்கம் போல் இப்படி நார்மலாகவே இந்த இடத்துல வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ 2 செயின் போட்டுட்டு திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் ரோ போட்டப்போ இந்த இடத்துல விட்டு விட்டு போட்டோம் இல்லையா, நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல விட்டோம், அதாவது இந்த மாதிரி தூக்கிட்டு விட்டோம். அடியிலேருந்து இப்படி அடியிலேருந்து விட்டு விட்டு தான் நம்ம போட்டது. இப்போ இந்த பக்கம் போடும்போது நமக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நூல் எடுத்துட்டு இப்போ பேக்கில் இந்த செயின் இருக்குது, பேக்கில் வந்து நம்ம குர்ஷி போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 நூல் தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நூல் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு நூலை தூக்கிட்டு இது உள்ளேருந்து நீடில் விட்டு வெளியில் வாங்கி 3 லூப்பை சிங்கிள் ஆக்கணும். இப்போ மறுபடியும் நூல் எடுத்துட்டு பேக்கில் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு போயிட்டு இதில் வந்து இதை இப்படி தூக்கிட்டு நீடில் விட்டு நூலை வெளியில் எடுத்து இந்த மாதிரி போடணும். இதில் வந்து நமக்கு 2 நூல் தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்ட், அதாவது இது இருக்கு இல்லையா, இது வந்து 2 நூல் தெரியுது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு.
நம்ம இப்போ போட போகிறது வந்து நூலை வாங்கிட்டு இந்த ஃபஸ்ட்டில் போடணும். இப்படி விட்டு தூக்கிட்டு நூலை வெளியில் எடுத்து இந்த மாதிரி போடணும். அடுத்ததில் இதை தூக்கிட்டு இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு 2 நூல் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் இப்படி தூக்கி உள்ளே விட்டு நூலை வெளியில் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா கவனித்து பார்த்தாக்கா ரொம்ப ஈஸி. நூல் எடுத்துகிட்டு இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஹாஃப் டபுள் குர்ஷி போட்டிருக்கோம்ல, இதில் வந்து நமக்கு 2 நூல் இருக்கும். பேக் சைடு பார்க்கும்போது இது 1 இது 2 இது 1 இது 2 இந்த மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு உள்ளதில் நம்ம வந்து இப்படி விட்டுட்டு லேசாக தூக்கி நூலை உள்ளே விட்டு வெளியில் வாங்கி இதை க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எண்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா, நம்ம இது வரைக்கும் பெரட்டி பேக் சைட்லேருந்து போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இப்போ நம்ம வந்து வழக்கம் போலையே ஃப்ரண்ட்லேருந்து இப்படி இந்த நூல் எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டு திருப்போம் இல்லையா, அதில் கொண்டு வந்துட்டு இந்த நூலில் விட்டு வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வழக்கம் போல் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 செயின் எக்ஸ்ட்ரா மறுபடியும் இந்த பக்கம் வந்து நூலை எடுத்துகிட்டு நம்ம இப்போ இது இருக்கு இல்லையா, அந்த கீழே உள்ள செயின்லேருந்து இப்படி குத்தி ரிவர்ஸ் இப்படி குத்தி எடுத்து 3 லூப்பி சிங்கிள் ஆக்கணும். இதே தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சைட்லேருந்து இந்த சைடு போடுறப்ப வேறு இப்படி நம்ம வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போடுறப்ப இப்படி வச்சு இந்த நூலில் விட்டு அடியிலேருந்து தூக்கி போடுறோம். அடுத்த இது போடுறப்ப பேக் சைடில் போடுறோம், அந்த பக்கத்துலேருந்து போடுறது. இதுதான். இதை புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்டிச் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு ரிப்பு மாதிரி தெரியுது இல்லையா, இப்போ ரிப்பு மாதிரி நமக்கு தெரியுதா, இந்த மாதிரி தான். இது வந்து பேக் சைடு ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி வரும். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.